नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम। यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्यमायां दयया विधत्ते देवो महांस्तत्त्वमसीति बोधम्। अपार सच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूप किरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय यस्माज्जातं जगत्सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। தேவி காலோத்தர ஞானம், அதுதான் நமக்கு இங்கே சப்ஜெக்ட். காத்தால
தேவிக்கு உபதேசம் பண்ணக்கூடின காலோத்தர ஞானம். அது கேட்குற போது எப்படி பிரிக்கணும்னு தெரியாட்டா கன்ஃபியூஷன் ஆகும். தேவிகா லோத்தர ஞானம்னு பிரிச்சா போச்சு. அம்பாளுக்கு உபதேசம் பண்ண transcendental, beyond time, timeless knowledge. இது ஒரு வழி. அம்பாளுக்கு ஈஸ்வரன் உபதேசம் பண்றான்னா நமக்கு தான் உபதேசம் பண்றார். நம்ம மனசு தான் அம்பாள். மனசை இந்த அறிவை சொல்லி கொடுத்து பரிபாக்கப்படுத்த வேணும். மனசுகிட்ட சம்வாதம் பண்ணணும். நிறைய தியாகராஜ சுவாமி கீர்த்தனெல்லாம் பார்த்தா அவர் மனசா மனசான்னு சொல்லிகிட்டே இருக்கார். மைண்டுக்கிட்டையே பேசுறது, மைண்டுக்கிட்ட சொல்கிறது, நீ ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, சாந்தமாயிரு. இப்படி மனசை அறிவுனால பரிபாக்கப்படுத்துறது, அதுதான் சாதனா. நேற்று கூட யாரோ கேட்டா சாதனானா என்ன அப்படின்னு கேட்டார். நான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இதுலெல்லாம் உத்தியமிச்சிருப்பா, கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் படிச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டே பேசின்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படித்தாலே சாதனா அப்படின்லாம் சொன்னால் புரிஞ்சுவிடும். ஜென்ரலி அந்த பதமெல்லாம் நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு ப்ராக்டிஸுங்கிற ஒரு ஃபீலிங் வரணும் ஒரு ஸ்டேட்டில். முதல்ல நம்ம ஏதோ ஒரு நிலையை, ஒரு லட்சியத்தை வச்சுட்டா தான் நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜியெல்லாம் எழுந்திருக்கும். இல்லாட்டா அப்படியே தூங்கி போயிடும். ஈஸ்வர சாட்சா்காரத்தை அடையிறது, இல்லாட்டா ஞானத்தை அடையிறது, அந்த ஒரு நிலையை அடையிறதுங்கிறது உள்ள நம்மளா வச்சுக்கிற லட்சியம் இல்லை. அது நமக்கு எங்கேருந்தோ அது கிடைக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் எழுந்திருந்துடும். நம்மளோட இப்போ ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, வேலைக்கு உத்தியமிக்கிறது எல்லாம் பண்ணுறாளே, அதே எனர்ஜி உங்களுக்கு அத்தியாத்ம சாதனையில் திரும்புறது பெரிய அனுகிரகம். அதுக்கு பேர் தான் கிருபான்னு பேர். ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா 4 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம் டிவி பார்க்கறதுக்கு. ஒரு தியானத்தில் யாரோ 4 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தால் தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்மளும் அதே விஷயம் பண்ணுறோம். ஆனால் தியானத்தில் ஒருத்தர் 4 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா சேம் திங் இஸ் ஆல்சோ டூயிங் தேர். அப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கிற இன்வால்மெண்ட் கூட நமக்கு பகவான்கிட்ட இல்லை. ஒரு சினிமாவில் இருக்கிற இன்வால்மெண்ட் கூட, ஒரு தியேட்டரில் போனால் 2.5 மணி நேரம் எல்லாம் உட்காந்துட்டுருக்கான். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற இமோஷ்னல் அட்டோன்மெண்ட் கூட நமக்கு பகவான்கிட்ட இல்லை. அப்படி இருந்து கொடுத்தாலும் ரொம்ப ஈஸி. அவங்ககிட்ட அந்த பக்தியோ ஞானமோ அந்த பக்கம் திரும்பி கொடுத்தானா சகஜமாக அந்த தியானம் உள்ள வந்துடும். இல்லாமல் அதெல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறது என்ன, நமக்கு அந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலேன்னு அர்த்தம் தான். அது தெரிஞ்சு கொடுத்தானா சகஜமாக வந்துடும். அப்போது
மனசை ஆத்மஸ்வரூபத்தில் நிறுத்துறது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். கீதையோட சாரம், பகவத்கீதையோட சாரமும் அதுதான். பகவான் கீதையில் சொன்னார், ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையேத். மனசை ஆத்மஸ்வரூபத்தில் இருத்தி எண்ண அலைகள் எழும்ப விடாம இரு. இதெல்லாம் ரமண பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது கீதையில். ஆனால் அவரை பார்க்குறவாளெல்லாம் அதை பார்த்தா, அந்த நிலையை பார்த்தா, அந்த ஸ்டேட்டை பார்த்தா. ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையேதுன்னு அவரை பார்த்தா தெரியும். மனசை ஆத்மஸ்வரூபத்தில் இருத்தி எண்ண அலைகள் இல்லாமல் இருக்கிறது. அந்த ஒரு நிலை வாழ்க்கை பூராவும் உத்தியமம் அதுக்குத்தான். அதுதான் ஜீவன் முக்தனோட நிலைங்கிறது. எந்த பிற விஷயங்களும் உள்ள தோணலை. ஆத்மஸ்வரூபத்தில் மனசு ஸ்வஸ்தமாக இருக்கு, சாந்தமாக இருக்கு. அது கொஞ்ச நேரமாவது ஒருத்தனுக்கு கிடைச்சா கூட அந்த நாள் சந்தோஷமாக இருப்பான். கொஞ்ச நேரம் காத்தால ஒரு ராத்திரியில் எப்போ ஒரு க்ஷண நேரத்துக்கு அதில் நின்னா கூட சந்தோஷம் வந்துடும், உள்ள ஒரு நிறைவு வந்துடும். அந்த நிலைவை அடைய ஈஸ்வரன் பல வழிகளை சொன்னார். இங்கே ஆலம்பமெல்லாம் அறவிட்டே அப்படின்னு. மைண்டு வெளியில் போகிறதுக்கு பேர் தான் ஆலம்பம். மைண்ட் எதையோ ஒன்றை போய் பிடிச்சிக்கிறது, வெளியில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அங்கே போய் ஆசிரிக்கிறது. பகவான் ரமணர் சர்வபூதங்கள் கிட்டையும் பிரியமாக இருந்தார். நமக்கு கதையெல்லாம் தெரியும். முக்கியமாக குரங்கு, மான், பூனை, நாய் எல்லாம் இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அணில். தினமும் அதுக்கு முந்திரி பருப்பு கொடுப்பார். நிறைய அணில், 100 கணக்குக்கு அணில் உட்காந்துட்டு இருக்கும் சுற்றி வர. அதில் ஒரு அணில் பிரசவமாயிருக்கு. சின்ன குட்டி. குட்டினா அதெல்லாம் கண்ணுக்கே நமக்கு பார்க்க அவ்வளோ குட்டியாக இருக்கும். அந்த அணில பூனை சாப்பிட்டு கொடுத்து. இந்த அணில் குஞ்சு அங்கே அது எங்கேயோ பிரசவிச்சிருக்கு. அதை எடுத்து பகவான் வளர்த்தினார்னு பகவானோட அடியார்களில் ஒரு பக்தர் ராமசுவாமி பிள்ளை சொல்லுவார். அவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்னு கணேசனா சொல்லுவா. இது ஒரு புழு மாதிரி இருக்கு, இதுக்கு எப்படி வளர்த்துறது? மனுஷ குழந்தைகளே பிறக்கிற போது ரொம்ப சின்னதாக இருக்கு, இதுக்கு எப்படி தீனி கொடுக்கறது, எப்படி வளர்த்துறது, என்ன பண்ணுறது? அந்த திரி எடுத்து அந்த தேனில் முக்கி அது எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறது, டபக்குன்னு வாயை திறக்கிறதாம். அப்படி வளர்த்தினார்னு சொல்லுவாள். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அங்கங்கே ஓடும். அதை காப்பாற்றணுமோ இல்லையோ, சின்னதாக இருக்கிறது. அதனால ஒரு டப்பா, ஒரு பாக்ஸ் வச்சு இவ அட்டெண்டன்ஸ் யாராவது அதை பிடிச்சி உள்ளே போட்டுட்டே இருப்பான். அது திரும்பவும் அதுக்கு தெரியாது, நம்மளை மாதிரி தான். நமக்கு எது நல்லது நமக்கே தெரியாது. நம்ம நினச்சின்னு இருக்கோம், எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு நினச்சிடணும். என்ன ஃப்ரீடம்? இதுதான். இது வெளியில் ஓடுற மாதிரி நம்மளும் போயின்னு இருக்கோம். அது வெளியில் திருப்பி அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் குதித்து ஓடும். திருப்பி பிடிச்சுன்னு அதுக்குள்ளே போகணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பக்தர்கிட்ட, தேவராஜ முதலியார்கிட்ட நினைக்கிறேன், பகவான் சொன்னதாக ரிப்போர்ட்டு. பாவம் இந்த குஞ்சுக்கு, அணில் குஞ்சுகளுக்கு அதோட தாயாரை சாப்பிட்ட பூனை அங்கே உட்காந்துருக்குன்னு தெரியாது.
அது தெரிஞ்சுதானா அது இப்படி வெளியில் போகாது. தெரியாததுனால அது வெளியில் ஓடிண்டே இருக்கு. அது தெரியற வரைக்கும் நாம் அதை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டுன்னு இருக்கணும். இந்த ஒரு வாக்கியத்திலேயே உபாசனைக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு தெரியும். உபாசனை என்னன்னா தெரியாம பிடிச்சு மனசை தியானத்தில் இருத்தது உபாசனை. சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் உபாசனை தான். சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றதுக்கு ஒரு வைதிகமான கதையே சொல்றது உண்டு. மந்தேகர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் சூரியனை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பானாம். அப்படி ஒரு கதை, ஒரு சிம்பாலிக் ஸ்டோரி. காத்தால ஆறதுக்குள்ள அவள் ரொம்ப சூரியனை மறைச்சிடுவான். இந்த சந்தியாவந்தனம் பண்றவர் அந்த தியானம் பண்ணியாச்சுனாக்கா, வேதம் சொல்றது அந்த அர்க்கியம் விட்டதுனாலே நம்ம தியானம் பண்ணான்னு எடுத்துக்கிறோம். அந்த தியானம் பண்ணினா அந்த மந்தேகர்கள் திருப்பியும் தூர ஒரு துவீப்பில் கொண்டு போய் விழுந்துடுவானாம். அப்புறம் பின்ன மத்தியானம் ஆகிறதுக்குள்ள திருப்பியும் அவ சூரியனை அட்டாக், அவளுக்கு இதுவே வேலை. அப்புறம் மத்தியானம் தியானம் பண்ணினா அதே மாதிரி அவ விலகிவிடுவா சாயங்காலம் திருப்பி. இது நம்ம கதை தான். மந்தேகாஹா, மந்தனக தமோகுணம், இனர்ட்னஸ், இனர்ஷியா. அதுலேருந்து வரக்கூடிய ஈகான டிசையர்ஸ், ஆசை, காமனைகள், தாட்ஸ், வாசனை. அது ஸ்வரூபத்தை ஒரு மறை போடும், ஒரு கிளவுடு. அது நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணுற போது விலகும். திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஆனால் வரும். அது நேச்சுரல் தான். நம்ம ஸ்பிரிச்சுவலி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்டயே கேட்டுக்கணும். சில பேர்லாம் சொல்லுவா, மனசெல்லாம் ஒன்றும் நிற்கவே மாட்டேங்கிறதே. அதுக்கு நீ என்ன பண்ணுற? ஜபம் பண்ணுற. எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. சந்திரசேகர பாரதி சுவாமி ஒரு கதையை சொல்லுவார். ஒரு பையன் வேதம் படிக்க போனானா காசிக்கு. சென்னையிலேருந்து காசிக்கு கிளம்பி போனான். அம்மா குழந்தைகிட்ட ரொம்ப அட்டாச்சு. அந்த அம்மா சொல்கிறாளாம், இருக்கிறது 4 வேதம், இவன் போய் 5 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறானோ தெரியல. நடந்து வர போயிருக்காங்க காசிக்கு, சென்னையை தாண்டி இருக்க மாட்டான். அது மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ யூ ஹாவ் டு கிவ் டைம். சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமி. பதஞ்சலி யோகசூத்திரம். தீர்க்காலம், லாங் டியூரேஷன், கான்ஸ்டன்ட் வித் ரெவரன்ஸ், ஆதரவோட மெதுவாக பண்ண 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 இந்த தியானமெல்லாம் நமக்கு ஹேபிட்டாக மாறும், ஹேபிச்சுவல் ஆகும். மனசு சகஜமாக சாந்தமாக இருக்கிறதுங்கிறது வந்துடும். ஆனால் நம்ம ரொம்ப ஒரே அடிக்கா நம்மளை சூப்பர்மேன் நினச்சிக்கப்படாது. நம்ம கொஞ்சம் கிடச்சதானாலே நம்ம யோகியதைக்கு அங்கே ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும். நம்ம யோகியதைக்கு பகவான் ஏதாவது கொடுத்துருக்காரேன்னு சந்தோஷப்பட்டுக்க தெரியும். அந்த சந்தோஷப்பட்டுண்டாலே மீதியெல்லாம் கரெக்டாகிடும். காத்தால கொஞ்ச நேரம் ஒரு தியான சுகம் கிடைச்சாலே, ஆஹா பகவான் இன்னைக்கு இது கொடுத்தாரு, அதுவே பெருசு. முன்னால இருந்ததுக்கு இந்த அளவாவது எனக்கு கிடைச்சுடுத்தேன்னு. அதனால மனசை வெளி விஷயத்துல விடாம, வெளி விஷயத்தை நாட விடாம அதை ஹிருதயத்தில் இருத்துறது. ஹிருத்ஸ்தலே ஸ்வஸ்ததா. அதோட பிறப்பிடத்தில் அதை இருத்துறது. அது இருக்காது, ஏன்னா அதோட பிரகிருதி அப்படி. அது வெளியில கொதறி கொதறின்னு வெளியில போகும். வெளியில ஏதோ ஒரு விஷயத்துல அது ஆசையை வச்சுன்னு இருக்கு. அந்த வெளி உலகமே இல்லை, இதெல்லாம் மித்யா. ஆர் இங்க துக்கம் இருக்கு. அந்த பூனை இருக்குன்னு அணில் குட்டிக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு.
எனக்கு நம்ம எதுவும் வேண்டான்னு நிச்சயம் பண்ணினா தான் அந்த அறிவு இந்த மைண்ட் அப்சார்ப் பண்ணிக்கணும். அதுக்கு தான் விவேகம்னு பேர். வெளி உலகத்தில் துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டா மனம் வெளியில போகவே போகாது, தியானத்தில் ஈடுபடும். வெளியில போறதுக்கு என்ன, வெளியில ஏதோ இருக்கு, அதுக்கு அதுதான் ஆலம்பம், ஆசிரியம். எதையோ ஒன்று போய் பிடிச்சுக்கிறது. அதெல்லாம் விட்டு போனா தான் இதயத்தே சால தரிப்பித்து, ஹிருதயத்துக்குள்ள அதை திருடமா பகவத் தியானத்தில், ஆத்ம தியானத்தில் ஸ்வஸ்தமா ஸ்டில்லா ஹிருதயத்தில் நிறுத்துறது, ஸ்வரூபத்தில். அப்படி நிறுத்துற போது மைண்டு எப்போ அந்த ஹிருதயஸ்தானத்தில் ஒடுங்கிறதும், துலக்கமாய் எவ்வறிவு தோன்றுமோ அங்கே பகவானோட கிருதிகள் எல்லாம் வர்றது என்னன்னா, இந்த அகந்தை என்ன, அகந்தையோட ஸ்வரூபம் என்னன்னு ஆடுற போது இந்த நான்கிற அகந்தை ஹிருதயத்துக்குள்ள போய் அடங்கும். அங்க நான் நான் என்று ஒன்று அது தானாக தோன்றுமே உந்தி பர. அந்த நான்கிற அகங்காரம் போய் மற்றொன்று ஏதோ ஒன்று உள்ள பிரகாசிக்கும். ஊனாருடல் இதுவே நானாம் எனும் நினைவே, நானா நினைவுகள் சேரோர் நாரெனும் அதனால், நான் யார் இடம் ஏதென்று உட்போனால் நினைவுகள் போய், நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே. இதுவே மௌனமே, ஏக வானமே, இன்பஸ்தானமே, ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை. நான் யாரு இடம் ஏதென்று உட்போனால், இந்த மனசை உள்ள திருப்புறது. நான்கிறது யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன, என்னென்னமோ விரும்பி யத்தனம் பண்ணக்கூடிய இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நான் யாரு, இந்த நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன. அப்படி பார்க்க அந்த நான்கிற ஒரு ஃபிக்டிஷியஸ் இமேஜ் அது ஹிருதயத்துக்குள்ள மறைஞ்சு போக, சுத்தமான அறிவு, உணர்வு, சைத்தன்யம் அங்க துலக்கமாயவ்வறிவு தோன்றுமோ, அங்க அது கான்ஷியஸ்னஸ் ஷைன்ஸ் ஃபோர்த். அது தானே தானாக ஹிருதயத்தில் விளங்கும். அது ஒரு க்ஷண நேரத்துக்கு விளங்கும். பலக்கவே என்றும் பழகு அப்படின்னு. வித் ஃபோர்ஸ் யூ ஹாவ் டு கெட் ஹேபிச்சுவேட்டட் டு தட் ஸ்பூர்த்தி. பகவானுக்கும் பகவானோட நிறைய அடியார்களுக்கெல்லாம் அந்த ஒரு பிரகிருதி இருந்தது. அந்த ஒரு ஹிருதயத்தில் அந்த தானாக தோன்றக்கூடிய உணர்வை ஹிருதயத்துக்குள்ள தரிச்சுக்கிறது. துலக்கமாயவ்வறிவு தோன்றுமோ அத்து பலக்கவே என்றும் பழகு. நல்ல வெளிச்சமா தெரியக்கூடிய அந்த அறிவை, ஞானத்தை, அதை பலமா ஸ்ட்ராங்கா உள்ள கீப் இட் அலைவ். இப்போ ஒரு மந்திர ஜபம் பண்றது கூட, மந்திரம் மானச ஜபம்ங்கிறது அவ்வளவு எளிசில்லை. வாயால ஜபம் பண்ணி 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 அப்புறம் மனசு அதை தரிச்சு, அப்புறம் நம்ம ஜபம் பண்ணாமே மனசு இப்படி அந்த மந்திரத்தை ஸ்புரிச்சுன்னு இருக்குமானால் அதை விடாம தரிச்சுன்னு இருக்கோம். அந்த த்ராப், அந்த மந்திரத்தோட த்ராப் ஹிருதயத்தில் தரிக்கிறது. இங்க சொல்றது அதுவும் இல்லை, நம்ம ஜபம் பண்ண வேண்டாம், உள்ள அந்தர்யாமி ஜபம் பண்ணின்னு இருக்க. அஜபா அப்படின்னு பேர் அதுக்கு. ஜபம் பண்ணிட்டு உள்ள ஜபம் இல்லை, உள்ள ஆத்மாவோடே ஒரு ஜபம் நடந்துட்டு இருக்கு. முத்ரா பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு
அவஸ்தாசு அபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகமித்யந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. அந்த குருமூர்த்திக்கு நமஸ்காரம், தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். எதுக்கு நமஸ்காரம்? எனக்குள்ள மாறாமல் இருக்கக்கூடிய அந்த அறிவை பிரகாசப்படுத்தினதுக்கு. அதுதான் அவரோட முத்திரையாம். அவர் வெளியிலேருந்து ஒரு சின்முத்திரை காட்டினாலும் அந்த முத்திரையை தன் ஹிருதயத்துக்குள்ள பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் எல்லாம் மாறி வரத்தையும் அதுக்கெல்லாம் பின்னால சத்தாமாத்திரமான ஒரு போதம், ஒரு உணர்வு, அது மாறாம ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறத ஒரு பிரத்யபிக்ஞா ரெகக்னைஸ் பண்ற. அந்த ரெகக்னிஷனோட அதுவே நான் அப்படின்னு பழகிறார். அது அப்படியெல்லாம் ஒன்றும் வரமாட்டேங்கிறதே அப்படின்னா ஒரு க்ஷண நேரத்துக்கு வரலாம். குரு அனுகிரகத்தினால அது பலமா உள்ள வரலாம். அந்த 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 தாக்குதல், அருளோடு தாக்குதல் அதுதான். ஒரு பகவானோட சந்நிதியை விட்டு விலகாம இருந்தா நிறைய அடியார்கள். இப்போ முருகனார்லாம் அவளுக்கெல்லாம் பகவான் சந்நிதியில் வந்ததுமே ஞானம் பிரகாசிச்சு கொடுத்துங்கிறதுக்குனால அவள் அங்கே வராமல் இருக்கல. அவர் காத்தால வந்தா ராத்திரி வரைக்கும் அங்கே தான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாள். வாயை பிளந்துட்டு உட்காந்துருப்பார். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தா கூட தெரியும், தன்னை மறந்து. ஏன்? அவளுக்கு ஏகாந்தமாக இருந்தா பொறுமை. பிற்காலத்தில் ஏகாந்தமாக தான் இருந்தா. ஆனால் பகவான் இருக்கிற வரைக்கும் அந்த சாநித்திய பலம் அவளுக்கு தேவைப்பட்டது. அந்த பலம் அவளோட மனதை ஹிருதயஸ்தானத்தில் இருத்துறதுக்கு தேவை. பகவானுக்கு அருணாச்சலம் தேவைப்பட்டது. ஆனால் வெளியில் அருணாச்சலம் இருந்தாலும் ஒரு சமயம் பகவானோட ஒரு பக்தர் சொன்னார், யாருக்கிட்டையோ சொல்லிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன், நான் கேட்டேன், அப்படிதான் இன்னும் ஞாபகம். சொன்னார், அண்ணாமலையில் போய் ரிசர்ச் பண்ணப்படாது அப்படின்னார். மலையில் மேலே போய் குகையை பார்க்கறது, இதை பார்க்கறது, அதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு பார்க்கறது, இதெல்லாம் பண்ணப்படாது. அண்ணாமலை அங்கே இருக்கு, நீ உள்ளதான் போகணும். அண்ணாமலையில் நீ இருக்கணும். ஆனால் அண்ணாமலை என் ஆன்மா காணுமே. அருணாச்சலத்தோட சாநித்தியத்தில் நீ ஆத்மாவை தான் ஆசிரியிக்கணுமே தவிர வெளியில் இருக்கிற மலையை கூட டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் வெளியில் இருக்கிற மலை இருக்கிற இடம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த காசி பஞ்சகம் சொன்ன மாதிரி காசியில் காசி விளங்கும். ஆனால் உள்ளே இருக்கிற காசியை தெரிஞ்சுட்டா தான் நீ காசிக்கு வந்திருக்க. அதுபோல அருணாச்சலத்தில் இருக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற அருணாச்சலம் தான் முக்கியம். ஆத்மாங்கிற அருணாச்சலம் தான் முக்கியம். வெளியில் போய் பகிரங்க பரீட்சணம் பண்ணப்படாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது. வெளியில் பகிரங்க பரீட்சணம் பண்ணினா மனசு அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். திருவண்ணாமலையே நம்ம தான் காப்பாற்றுறோம்லாம் நினச்சிப்போம். ஜெகத் பூரா அனித்தியம்தான், அசாஸ்வதம் தான். ஆத்மா ஒன்று தான் நித்தியம், ஆத்மா தான் சாஸ்வதம். வெளியெல்லாம் மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்குது. மாயா அப்படிங்கிறது அதுதான். நம்ம தேச காலத்துக்குள்ள பவுண்டாகி நம்ம ஒரு சின்ன காலத்துக்குள்ளே இருந்து நம்ம மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுடுவோம். திருவண்ணாமலையில் போய் நாங்கள்லாம் இருந்த வேலையும் இப்போ என்னோட ஒரு லிமிட்டட் டைம்லேயே ஒரு 30-35 வருஷத்துக்குள்ளேயே தெரியறது ஒரு ரொம்ப மாறி போயிடுத்தே அப்படின்னு. அப்புறம் மனசில் ஐயோ அருணாச்சல திருவண்ணாமலை இப்படி ஆகிடுத்தே, கூட்டம் வந்துடுத்தே, எங்கும் போக முடியல, இப்படியெல்லாம் மனசு நினச்சின்னு இருந்தால் வேஸ்ட் ஆகிடுது. இதெல்லாம் வேதாந்தம் சொல்கிற ஒரு விஷயத்தை மறந்து விடப்படாது. இப்போ ரிஷிகேஷ் போனாலும் ரிஷிகேஷ் மாறி போயிடுது, ஒரே கூட்டம் ஆகிடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வெறுமனே
உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாயை உன் முன்னாடி காட்டுறது தான் வேதாந்தம் சொல்கிறது, அது சத்தியமா? இல்லை ஃபேக்சுவலி ரிஷிகேஷ், திருவண்ணாமலை இந்த மாதிரி இடங்கள்லாம் வெளியில் இருக்குன்னு நீ நினச்சின்னு இருக்கிய, அது சத்தியமா? பகவத்பாதால் சொன்னால் விஸ்வம்ங்கிறது கண்ணாடியில் காண்ற ரிஃப்ளெக்ஷன் தான் சொன்னான். யாருக்கு தெரியும்? ஒரு சமயம் இப்போ செத்து போய் திருப்பி பிறந்தேன்னா திருவண்ணாமலை ஒரு 1000 வருஷம் முன்னால் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது ஒன்றை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே காட்டுறது வச்சுக்குவேன். எதுக்கு நீ நம்புற? அதை மாறி போயிடுத்து வெளியில் ஒன்றும் இல்லைன்னு வேதாந்தம் சொல்கிறது, அப்புறம் எதுக்கு வெளியில் போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? சென்னையெல்லாம் மாறி போயிடுது, பெங்களூரில் மாறி போயிடுது, நீ மட்டும் மாறாமல் சாஸ்வதமாக இருக்கேன். அது சத்தியம்தான், அதை பிடிச்சிக்குவேன். மாறாமல் இருக்கிறது எதுவோ, சேஞ்ச் இல்லாமல் இருக்கிறது எதுவோ, பரிணாமம் இல்லாமல் இருக்கிறது எதுவோ, அந்த சத்தையே ஆசிரியிச்சுக்கோ. மாறுறதுன்னு எப்போ தெரியறதோ அது பகவான் தான் மாத்திரம், பகவான் தான் மாத்திரம். ஏன்னா நம்ம ரொம்ப போய் எதையாவது டிபெண்ட் பண்ணி கெட்டு போயிட போகிறோமேங்கிறதுக்காக பகவான் மாத்திரம். நம்ம அதை ஆசிரியிச்சுண்டு நம்ம தபஸை எழுந்துடுவோங்கிறதுனாலே பகவான் அதை நம்மகிட்டேருந்து பிடுங்குறான். அதனால ஆசிரியமெல்லாம் ஆலம்பமெல்லாம் அறவிட்டே, எதையும் நீ இருக்கு நம்பாதே. யோக வாசிஷ்டம் ஆரம்பிக்கிற போதே ஒரு ஸ்லோகம், அதோட வாசிஷ்டம் முடிஞ்சுடுத்து சொல்லலாம். திருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ திருஷ்யமார்ஜனம் சம்பன்னம் சேத் ததுத்பன்னா பரா நிர்வாண நிர்வൃத்திஹி. பரா நிர்வாண நிர்வൃத்திஹி, அந்த நிர்வாணமாங்கிற சாந்தி, நிர்வாணம்ங்கிற நிறைஞ்ச நிலை, அது எப்போ வரும் அப்படின்னா சம்பன்னம் சேத், இஃப் யூ ஹாவ் அட்டைன்ட் வாட், நீ அடைஞ்சுட்டாயின்னு. என்ன அடைஞ்சானா திருஷ்யமார்ஜனம். திருஷ்யத்தில் உன்னோட அட்டென்ஷன் போகவே படாது. வெளியில காணக்கூடிய விஷயத்துல உன் மனசு போகவே படாது. அது எப்படி முடியும்? திருஷ்யம் நாஸ்தி இதி போதேன. திருஷ்யம் இல்லை, திருஷ்யம் கிடையாது. காணப்படுற பிரபஞ்சமோ காணக்கூடியது எதுவும் கிடையாது. தன்னிலையிருந்து அந்நியமா, இது பகவான் அந்த அறிவோடு மூர்த்த அவதாரமா இருந்தது தான் பகவானோட மகிமை. செகண்ட் வேர்ல்டு வார், இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், என்னெல்லாமோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது முன்னால. எதையுமே அவர் கவனிக்கல. ஏன், ஆசிரமமே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தானே. அங்க இருந்துட்டே சுத்தி வர நிறைய பிரச்சனைகள் நடக்கும். எதுவும் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணலை. ஏன்னா அது இல்லை. ஆத்மாவில் இருந்து அந்நியமா சரீரத்தை கூட அவர் ஒத்துக்கிறார். அவரோட சரீரமே பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தானே. கேன்சர் வந்து இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏறி விளையாடிகிட்டே இருந்தா, எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு. டாக்டர்ஸும் கிடையாது, உடம்பும் கிடையாதுன்னு. இந்த அறிவு யாருக்கு செட் ஆயிடுத்தோ, செட்டில்டு ஆயிடுத்தோ உள்ள, அதுல நிர்வாண நிர்வൃத்தி, நிறைஞ்ச சாந்தி. அவளோட சாந்தி டிஸ்டர்ப்ட் ஆகாது. இட் வில் நாட் கெட் அஃபெக்டட் பை எனிதிங் அவுட்சைடு. அப்படி வரக்கூடிய அந்த சாந்தியை ஒரு பக்கத்துக்கு அதோட அசாஸ்வதத்தன்மை அதையும் தெரிஞ்சுண்டு, இன்னொரு பக்கத்துக்கு சாஸ்வதமான ஸ்வரூபம், இதையும் பலக்கவே என்றும் பழகு. இந்த பலக்கவேங்கிறதுக்குள்ள சாதனை எல்லாம் வந்துடுது. ஏன்னா ஒரு பக்கத்துக்கு வைராக்கியம், இன்டென்ஸ் வைராக்கியம் இல்லாட்டா ஆத்ம ஞானத்தில் இருக்க முடியுங்கிறது வெறும் ஃபூல்ஸ் பேரடைஸ் தான். முடியாது.
ஆமாம், அது நாமளாவே கண்டுபிடிக்க வேண்டி வரும், அவ்வளோதான். Without intense dispassion, the mind will not rest in the self. ஏன்னா ஏதோ ஒன்று வரும், இழுத்துன்னு போகும் வழியில். அப்படி பிற விஷயங்களையெல்லாம் விட்டு மனம் தன்னோட ஸ்வரூபத்தில் இருக்கிறத டீப் ஸ்லீப்பில் எவ்ரி டே சுஷுப்தியில் நம்ம அதை அனுபவிக்கிறோம். உடம்பு இல்லை, மனம் இல்லை. யாராவது கேட்டால் என்ன இருக்குது, ஒன்றும் தெரியலை, ஆனால் சுகமாக இருந்ததுங்கிறோம். எழுந்துட்டு ஒன்றும் தெரியலை, ஆனால் ஒன்றும் தெரியாட்டா எப்படி சுகமாக இருக்கும்? சூன்யத்தில் எப்படி சுகமாக இருக்கும்? இதுதான் வேதாந்திகளோட கேள்வி. பாழன்று அறி அப்படின்னு பகவான் சொன்னார் உள்ளது 40. அது பாழு இல்லை, சூன்யம் இல்லை. ஏன்னா எழுந்திருந்து அப்புறம் சுகமாக இருந்ததுங்கிறியே, அந்த டீப் ஸ்லீப் நிலை, சுஷுப்தி நிலையை திரும்ப 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 மனனம் பண்ண 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 நமக்கு அங்கே இருக்கிற சத்தை, நம்ம இருப்பு, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் அது விளங்கின்னு இருக்கிறது நமக்கு நன்னா தெரியும். அதை தியானம் பண்ண பண்ண நமக்கு சூன்யம்னு தோன்றதுனால இங்கே ஈஸ்வரன் அதை சூன்யம்னே சொல்றார். ஆனால் அப்புறம் சொல்ல போறார். அதுக்கப்புறம் அப்பரமாம் சூன்யத்தை யார் தியானித்தேயோ அபியாச தத்பரராய் ஆவரோ தப்பார் பிறப்பிறப்பி இல்லாத பெருமையுறும் ஸ்தானம் உறப்பெறுவரே அவர் என்றோர்வாய் சிறப்பாரும். அப்பரமாம் சூன்யத்தை யார் தியானித்தே சர்வாலம்பன சூன்யம் ச தாரயித்வா மனோஹிருதி யஜ்ஞானம் ஜாயதே ஸ்பஷ்டம் ததபியாசபரோ பவ. ये ध्यायन्ति परम शून्यम भवन्ति अभ्यास तत्पराः ते यान्ति परमं स्थानं जन्म मृत्यु विवर्जितम्. இது மூல ஸ்லோகம், 42வது ஸ்லோகம். ஏ தியாயந்தி பரம் சூன்யம். பௌத்தர்கள் இந்த நிர்வாண நிலைய சூன்யம் அப்படின்னு சொல்றா. இது இப்போ பௌத்த கிரந்தம் இல்லை, வேதாந்த கிரந்தம். நம்ம அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காகவே ஈஸ்வரன் சூன்யம்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிற. அப்புறம் சொல்ல போகிற சூன்யமும் அல்ல அசூன்யமும் அல்ல அப்படிங்க போகிறார். ந சூன்யம் நச்சாசூன்யம் அத்வைதகத்வாத் கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி அப்படின்னு நிர்வாண தசகம். அப்பரமாம் சூன்யத்தை யார் தியானித்தே, யார் அப்படி சரீரம் இல்லை, மனசில் ஆசிரியமான ஆலம்பிக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஜாகிரத்து சொப்பனம் எதுவும் இல்லை. அந்த நிலையில் என்ன இருக்கு? ஒரு நினப்பு இல்லை, தூக்கமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு பகவானோட சந்நிதியிலையோ இல்லை ஏதாவது சத் சங்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு நிശ്ചலம் உள்ள வரும். அந்த நிശ്ചலம் வந்துடுத்தானா அப்புறம் அதை கோட்டை விட்டு விடப்படாது. ஏகாந்தமாக போயிருந்து அந்த நிശ്ചலத்தை திருப்பி 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 கான்டெம்ப்ளேட் பண்ணும். யோகாபியாசத்தில் அனுபூத்த விஷயா சம்பிரமோஷ ஸ்மிருதி அப்படின்னு பதஞ்சலி ஒரு விஷயம் சொல்றார். ஸ்மிருதினா என்ன? ஸ்மிருதிர் லப்தா. அர்ஜுனன் சொன்னான் கீதையில், எனக்கு திருப்பி ஸ்மிருதி கிடச்சுடுத்து, ரிகலெக்ஷன் வந்துடுத்து அப்படிங்கிறான் அர்ஜுனன். பதஞ்சலி சொல்றார், நமக்கு குருவோட சந்நிதியில் இல்லாட்டா சாதனையில் எப்பவோ கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை அருள் இல்லையானால் ஆர் நமக்குள்ள சத்துவகுணத்தோட பலம் இல்லையானால் கோட்டை விட்டுடும். பெரிய மகாபுருஷாலோடெல்லாம் சீக்ரெட் என்னன்னா, அவள் லைஃப்பில் ஓரோ ஸ்டேட்லேயும் வந்திருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்
அவளுக்கு ரீகலெக்ட் பண்ணி எடுத்து உள்ள மனோமண்டலத்தில் மனனம் பண்ண முடியும். லௌகிக மனுஷனுக்கு விஷய சுகத்தை அப்படி பண்ணுவான். ஒரு காளை மாடுக்கு புல்லு போட்டு கொடுத்தா அது திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு உதவியாக எடுத்து சாப்பிட்டுன்னு வாயில் வச்சு அரைச்சுன்னு இருக்கும். அது மாதிரி அதே போல யோகிக்கு அத்தியாத்ம அனுபவத்தை ரீகலெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப தன் ஹிருதயத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியும். அது ஒரு நல்ல பவர்ஃபுல் சாதனை. அதோட ஹைட்டு தான் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை கூட மெமரியில் கொண்டு வர முடியும். சாதாரண மனுஷனுக்கு அதுவும் முடியாது. தூங்கினேன், அப்போ அதை நினச்சா ஒன்றும் தெரியலையேம்பா. தூங்கினேன் அவ்வளவுதான், அங்கே என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியலையேம்பா. ஆனால் அதை திரும்ப 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 ரிகலெக்ட் பண்ணி 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 கொண்டு வந்தால் இந்த ஜாகிரத அவஸ்தைக்கு அந்த நிலையோட ஒரு மகிமை நம்மளோட ஞாபக மண்டலத்துக்கு ஞேயமுக்தி இலக்கணம் அப்படின்னாரு. அது அந்த 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 அறியக்கூடிய பிளெயினுக்கு, கான்ஷியஸ் பிளெயினுக்கு யூ வில் பி ஏபிள் டு புல் இட் டவுன். அதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இருக்கிற சக்தி வரும். அதுதான் அப்பரமாம் சூன்யத்தை யார் தியானித்தே. அது சூன்யத்தை மட்டும் இல்லை. இப்போ ஒரு நாம சங்கீர்த்தன பஜன சங்கீர்த்தனத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா கூட ஏதோ ஒரு க்ஷண நேரத்துக்கு ஒரு பாவஸ்திதி வந்துடுத்து வச்சுங்க. உள்ள ஒரு பாவம் வந்துடுது. அந்த பாவம் அதுக்கப்புறம் போயிடும், நிற்காது. ஆனால் நீங்கள் நாளை காத்தால உட்காந்து ஜபம் பண்ணுற போது அந்த பாவத்தை திரும்ப எடுக்க முடியுமா உள்ள? இதுதான் அனுபூத விஷயா சம்பிரமோஷ ஸ்மிருதி. அனுபூத விஷயத்தை விட்டுடாம இருக்கிறது. அனுபவத்தில் கொண்டு வந்ததை கோட்டை விட்டுடாம திருப்பி எடுத்து அதை சித்த மண்டலத்தில் அப்படி அசை போட்டு தபோபல், அதுதான் தபஸ், அதுதான் மனனம். இல்லைட்டா மனனம்னா என்னத்தை மனனம் பண்ணுவான்? குருமுகத்தில் ஸ்ரவணம் பண்ணுறத ஏற்படக்கூடிய ஸ்பூர்த்தியத்தை மனனம் பண்ணுறான். அதை திரும்ப எடுத்து அசை போட்டு அது தன்னோடுதாகிறது. தனக்கு எப்போ வேணா எடுத்து அதை உபயோகப்படுத்தலாம்ங்கிற மாதிரி ஒரு அனுபவ நிலை. இதுதான் அத்தியாத்ம சாதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம். இதே தான் அதான் துலக்கமாய் எவ்வறிவு தோன்றுமோ அஃது பலக்கவே என்றும் பழகு அப்படின்னா, அந்த அறிவு, அந்த அனுபவம் உன்னோட சக்தினால வரல, அருள்னாலேயோ சாநித்தியத்தினாலேயோ வந்ததை நீ உன்னோட சக்தியோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். ராமகிருஷ்ணரோட சிஷ்யர் சுவாமி பிரம்மானந்தா காசியில தபஸ் பண்ணின்னு இருக்கார். ரொம்ப பிக்ஷை எடுத்து ஒரு நேரம் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து ராப்பகலா தியானம். அப்போ ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி நீங்கள் ராமகிருஷ்ணரோட சிஷ்யர், அவர் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளவு தபஸ் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், ராமகிருஷ்ணர் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் அந்த கொடுத்தது எனக்கு தெரியணுமோ இல்லையோ, அவர்கிட்டேருந்து எது கிடைச்சதோ அது என்னோட தான் நான் ஓன் பண்ணிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு தான். இதுதான் இதோட சீக்ரெட். இப்போ ரமண பகவான்கிட்ட இந்த ரெமினிசென்சஸ் ஆஃப் ரமண மகர்ஷி நிறைய புக் இருக்குது. ஹவ் ஐ கேம் டு பகவான், இதெல்லாம் படித்தா பல பேர் எழுதினதையும் பார்த்தா அவள்லாம் சாட்சாத்காரத்தை அடைஞ்சாச்சுன்னே தோணும். அப்புறம் பார்த்தா அது எங்கேயோ பேக்கில் போயிடும். ஈவன் பால் பிரெண்டன் கூட அவ்வளோ ஃபேமஸாக அவர் எழுதின புஸ்தகம், அதுக்கப்புறம் எங்கெல்லாமோ அலைஞ்சு எங்கெல்லாமோ போனார். ஏன்னா அந்த அடைஞ்ச அனுபவத்தை விட்டுடாம அதுதான் முக்கியங்கிற மாதிரி இருக்க முடியலை. வாசனை, அந்த வாசனைனால திருப்பி அதை நான் எழுதுறது, அது இல்லாட்டா அதை வேற எங்கேயோ கிரீஸுக்கு போகிறது, அங்கே போகிறது, என்னென்னமோ பண்ணினான். அதனால ஈஸ்வர அனுகிரகத்தினால, குரு அனுகிரகத்தினால எந்த ஒரு மௌனம் ஹிருதயத்துக்குள்ள விளங்குறதோ அந்த மௌனத்தை அசம்பிரமோஷா, அதை விட்டுடாம இருக்கிறது, அதை இழந்துடாம இருக்கிறது, அதான் உத்திஷ்டத ஜாகிரத.
உத்திஷ்டதைங்கிறது நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், குரு சந்நிதியோ சத் சங்கத்திலேயோ ஆத்ம விசாரத்திலேயோ ஈடுபடுறது. ஜாக்கிரதை என்ன, அது இழந்துடாதே. இழந்துவிடலாம். நிறைய பேர் ரொம்ப நாள் சத் சங்கத்தில் இருந்து அப்புறம் பிராரப்தத்தோட பலம் வந்து என்னவோ புத்தியில் ஒரு கோளாறாய் எங்கேயோ திரும்பி எப்படியோ போயிடும். அவளுக்கு ஏதோ ஒரு நியாயீகரணம் இருக்கும் உள்ள, அவளுக்காக தோன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், எங்கேயோ சுற்றி அடித்து எங்கேயோ போயிடும். இப்படி போகாமல் இருக்கிறது தான் பலக்கவே என்றும் பழகு ஜாக்கிரதை. பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை இது, ஜாக்கிரதை ஓய் ஜாக்கிரதை. நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா, ஒரு வாழ்த்தலையில் நடக்கிற மாதிரி அப்படின்னு. அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சுற்றி வர இருக்கும். அதனால் அதில் எதுலேயும் நழுவி விடாமல் பலக்கவே என்றும் பழகு. அவனுக்கு வைராக்கியம், விவேகம், இந்த மாதிரி இருக்கிற என்னென்ன லக்ஷணங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கோ இதெல்லாம் அவனில் இருந்துடுத்தானால் நஸ்கலேது நபதேதிக. பாகவதம் சொல்கிறது, ஒரு இடத்துல நழுவ மாட்டான், ஒரு இடத்துல விழ மாட்டான். அவனோட சாதனா சதுஷ்டய சம்பன்னமாக இருந்ததானால் மனசு கண்ணை மூடின்னு ஓடினாலும் விழமாட்டான் அப்படின்னு. அதுதான் பாகவத தர்மம்னு எல்லாம் பாகவதம் சொல்கிறது. அதானது ப்ரீ ரிக்விசைட்ஸ், ப்ரீ குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லையானாக்கா இப்போ ஆத்ம விசாரம், அந்த ஞான அனுபவங்கிறது இப்போ பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து இப்போ நியோ வேதாந்தானே அதுக்கு பேர் கொடுத்துருக்கான். நிறைய பார்த்தா நிறைய வெஸ்டர்னர்ஸ் எஸ்பெஷலி அவள நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கா ஆத்ம விசாரத்தை பற்றியும். ஒவ்வொருத்தர் எழுதியிருக்கிறது பார்த்தாலே என்ன ஒரு கிளாரிட்டி, என்ன ஒரு வெளிச்சம் இருக்கு. இவாளெல்லாம் ஞானிகள் தான் தோணும். இன்ஃபேக்ட் நம்ம ஞானிகளாக இருக்கிறவாளு கூட இவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஆனால் லைஃப்பை பார்க்குற போது அதை தரிக்கக்கூடிய பாத்திரம் காணாமல் இருக்கும். நிறைய பேர்கிட்ட இருக்கு. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இருக்கிறவாரு. அது ஏன் அப்படி வர்றது அப்படின்னா, அந்த அறிவு நமக்கு வந்துடுறது, அந்த அறிவுக்கு நம்மளையும் கொடுக்க வேண்டியிருக்கு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. பகவான் கீதையில் சொன்னார், நீ மீதி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு சரணாகதி பண்ணி. எனக்குன்னா என்னன்னா, இந்த அறிவுக்கு, இந்த அத்தியாத்ம அனுபவத்துக்கு நீ உன்னை பூர்ணமாக ஒப்படைக்கணும். நீ வேற எதையாவது ஒன்னையும் கையில் வச்சுக்கிறேன்னா அது உள்ளேயே நுழையாது. பெரியவா வேதாந்தம்னு ஒரு பகுதி பேசியிருக்கா தெய்வத்தின் குரல்ல. விவேக சூடாமணியை மெயினாக வச்சு தான் பேசியிருக்கா. அதில் சொல்கிற அந்த ஹிருதய தொலைக்குள்ளே நுழையணுமான குண்டாக இருந்தால் நுழையாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவாளுக்கு தான் நுழைய முடியும். அதனால நீ முதல்ல ஒன்று ஒல்லியாக பண்ணிக்கணும் அப்படின்னு சாரதா தேவி கொடுக்குற எக்ஸாம்பிள். ஒரு ஊசிக்குள்ளே நூல் போடணும்னா அந்த நூல் எப்படி இருக்கணும், அது மாதிரி பிற ஆசிரியங்கள் லைஃப்பை காம்ப்ளெக்ஸாக பண்ணி வச்சுண்டு வேரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ், பல ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் ஹோல்டு பண்ணி வச்சுன்னுட்டு அப்புறம் நான் வந்து அப்படியே புத்தராக இருக்கணும்னா எப்படி நடக்கும்? அப்போது ஒரு மீடியோக்கர் லெவலில் தான் முடியும். அப்போல்லாம் அதையும் ஒத்துக்க தான் வேணும். எனக்கு இப்போ ஆகலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன், எனக்கு கிடச்சது அப்படின்னு நிம்மதிப்பட்டுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல ஒரு வினயம் நமக்கு இருக்கணும். நமக்கு கிடைச்ச யோகியதைக்கு பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே ஈஸ்வரன் அம்பாளுக்கு கொடுக்குற போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெளி விஷயங்களை எல்லாம் விட்டு, வெளி விஷயம் விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியாம் உந்தி பெற. வெளியில் இருக்கிறது எல்லாம் விட்டு மனதை ஏல தரிப்பித்து இதயத்தே, அந்த மனசு வந்து இன்னும் சிதறாம ஹிருதயத்துக்குள்ள உட்காரணுமா.
அந்த சிதறாம ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ற போது அந்த மனம் அடங்குற இடத்துல ஒரு ஆகாசம் விளங்கிறது, ஒரு விண் அப்படின்னு முதல்ல சொன்னார். அங்க ஒரு விண்ணு விளங்கிறது, சால துலக்கமாய். இங்க விண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா அறிவுனார். வெளி ஒளி, ஆகாசம் இஃபல்ஜென்ட் ஸ்பேஸ், சிதாகாசம்ங்கிறதுக்கு அங்க ஒரு ஒரு அறிவுமயமான ஆகாசம் விளங்கிறது, சைதன்யமயமான ஒரு ஆகாசம் விளங்கிறது, ஒரு அறிவு விளங்கிறது, ஸ்வயம் பிரகாசமான ஒரு உணர்வு விளங்கிறது, ஒரு போதம். ஸ்வயம் பிரகாசம்னா தானே தானா விளங்கக்கூடியது. அதுக்கு இந்திரியமோ மனமோ ஒன்றும் வேண்டாம். நான் இருக்கேன்ங்கிற அந்த இருப்பு ரூபமாக எது விளங்கிறதோ அது ஸ்வயம் பிரகாசம். இட் இஸ் செல்ஃப் இஃபல்ஜென்ட். அதுக்கு வெளியில் ஒன்றும் வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கே, துலக்கமாய் எவ்வறிவு தோன்றுமோ அத்து, அந்த அறிவை யூ கெட் ஹேபிச்சுவேட்டட் டு ஸ்டே இன் தட் ஸ்டேட். அந்த நிலையில் இருக்க பலக்கமாய் பலக்கவே என்றும் பழகு. இந்த ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ்ன்னு சொன்னேனே, அந்த மாதிரி இருந்துடுவோம் நம்ம. ஏதோ சில பேர் ஒரு கோர்ஸ் ஒரு வாரம் பண்ணினா அப்படியே கிடச்சாச்சு, நம்ம போகவே போகாதுன்னு நினச்சி அப்போவே போய் ஒரு ஆசிரமம். சில பேர் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமம் கட்டி வச்சுட்டு தான் போகிறான். ஆனால் அங்கே அப்புறம் அப்படியே குரு ஆகிடலாம். கொஞ்ச நாள் கழிஞ்ச அப்புறம் தான் தெரியும், இது நிற்க மாட்டேங்கிறது, போயிடுத்து. போக்கு வரவு உண்டு. யோகோஹி பிரபவாப்பியோ. உபனிஷத் சொல்றது யோகம் வரும் போகும், நம்பாதே. அது பெரிய ஒரு டிசப்ஷன். அது பாகவதத்தில் பாருங்கோ, இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை கிடச்சிடுத்துன்னு ஒரே அடியாக கூத்தவிடுவா. அப்புறம் இவன் பார்த்தா டபக்கும் மறைஞ்சு போயிடுவான். அப்புறம் அழுவா, கதறி அழுவா. சின்சியராக இருந்தால் அழுவா, இல்லாட்டா அப்படியே நடிச்சுட்டு இருந்தா எப்படி? அதனால அந்த துலக்கமாய் எவ்வறிவு தோன்றுமோ, எந்த ஒரு அறிவு ஹிருதயத்துக்குள்ள தெரியுமோ அதை பலக்கவே என்றும் பழகு. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறது எப்படின்னா, இந்த ஹையர் பிளெயினில் போகிற போது இவனுக்கு அந்த உணர்வை திரும்பவும் தன் ஹிருதயத்தில் கொண்டு வர்றது தான் இவனோட அபியாசம். இல்லாமல் வேற அபியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரே அபியாசம்தான், தான் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஞான நிலையை திருப்பியும் அதை எப்படி ஆசிரிக்கிறது. அது வேற எதையாவது ஒன்றை பிடிச்சுட்டா அது நம்மளை விட்டுட்டு இருப்பது. இப்போது இந்த சர்க்கஸ்ல எல்லாம் இந்த என்ன ட்ரிப்பிஸ் தானே சொல்லுவாள், அதுக்கு அது இப்படி ஒன்றில் இப்படி வந்துவிட்டு அதை விட்டுவிட்டு இன்னொன்று பிடிப்பா. இதை பிடிச்சுட்டே கொஞ்சம் புத்திசாலியா, அது கிடைக்காட்டாலோ என்ன பண்ணுறது, இதை பிடிச்சிக்கிறேன்னா அவ்வளோதான். இது விட்டுட்டு தான் அங்கே போய் பிடிச்சிக்கணும் வாழ்க்கை, இல்லையா? அது மாதிரி இங்கே மீதி இருக்கிற ஆசிரியங்களை எல்லாம் அறவிட்டு மனதை ஹிருதயத்துக்குள்ள, அதுக்கு நிர்விகல்ப ஞானம்னு பேரு, நிர்விகல்ப சமாதி. விகல்பம்னா அதர், அந்நியம். அந்நியத்தை விட்டு ஆத்மாவில் நிற்கிறது நிர்விகல்பம். நம்ம வேற ஒன்றும் அர்த்தம் பண்ணிக்கவே வேண்டாதுக்கு. நிர்விகல்ப சமாதினா இதர விஷயம் இல்லாம சுஷுப்தி போலையே இருக்கு, ஆனா சுஷுப்தி இல்லை. யூ ஆர் அப்சல்யூட்லி கான்ஷியஸ், அவேக். அப்படி இருக்கிற அந்த நிலைய பலமா அப்படின்னா, அந்த பலமே தான் அருள். அதுக்கு இருக்கிற பலம், அந்த தியானம் பண்றதுக்கு இருக்கிற சக்தி இருக்கு, ஊர்ஜம், எனர்ஜி இருக்கு, அதுதான் அருள். எனர்ஜெட்டிக்கா அபியாசம் பண்ணு, பழகு. இலக்கு அயராது. அந்த ஒரு சைன் ஆஃப் தட் ஸ்டேட், அது உன்னை விட்டு போகாமல் பார்த்துக்கணும். அந்த சைன் ஆஃப் தட் ஸ்டேட் உன்னை விட்டு போகாமல் பார்த்துக்கோ. அப்பரமாம் சூன்யத்தை அப்படின்னா அதில் அந்நியம் எதுவும் இல்லாத அந்த நிலையை யார் தியானித்தே, யார் தியானம் பண்ணி அபியாச தத்பராராய் ஆவரோ, அதுலேயே அபியாசத்தில் ஆத்ம தியானத்திலேயே முழுகி இருக்கிறவாளா இருப்பாளும், தப்பார் பிறப்பு இறப்பு இல்லாத பெருமை உறும் தானம். ஜனன மரணம் இல்லாத
ஜனனமோ மரணமோ வாஸ்தவமாக நம்ம ஸ்வரூபத்தில் இல்லை. அது கூட ஒரு புது ஸ்டேட் இல்லை. யாருக்குமே பிறந்தேன்னு தோன்றதில்லை. யாராவது சொல்லிட்டு தான் தெரியறது பர்த்டே எல்லாமே. தவிர நமக்கு என்ன பர்த்டே தெரிஞ்சுட்டா வரும்? ஒரு இஸ் தேர் எனி ஹேப்பனிங்? உடம்பு வயத்துக்குள்ளேருந்து வருது, அவ்வளோ. அதை போய் பர்த்டேன்னு கூப்பிடுறோம். இருந்துகிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்குது. பிறப்பு இறப்பு இல்லாத ஸ்தானம், பெருமையுறும் ஸ்தானம் அப்படின்னா அந்த க்ளோரியஸ் ஸ்டேட். உறப்பெறுவரே அவர் என்று ஒருவாய், அவள் அந்த நிலையை அடைவா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி ஈஸ்வரன் கொடுக்கக்கூடிய உபதேசம் தொடர்ந்து நாளைக்கு இதோட அடுத்த பாடலை பார்க்குறோம். நாளைக்கு தானே கடைசி, நாளைக்கு தானே, நாளைக்கு காத்தால 43 44 ஸ்லோகங்களை பண்ணி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.